Hi all, happy morning. இன்னைக்கு டே 2. இன்னையோட டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் லேர்னிங் ஆஃப் சில்க் ஜுவல்லரி. ஸோ இந்த வீடியோட நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னைக்கு நான் உங்களுக்கு பேசிக் லேர்னிங் ஆஃப் சில்க் ஜுவல்லரினா என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னையோட டாபிக். வாங்க வீடியோக்குள்ள டீட்டெயிலாக போகலாம். ஸ்பார்க்லிங் கிளாஸர் ஃப்ரீ சம்மர் கிளாஸஸோடைய பேம்ஃப்ளெட் உங்கள் எல்லாத்துக்குமே நான் உங்களோட வாட்ஸ்அப்புக்கு நான் அனுப்பியிருப்பேன். அதே மாதிரி வாட்ஸ்அப் ஃப்ரீ கிளாஸ் குரூப்லையுமே நான் அனுப்பியிருப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த போஸ்ட்டு நல்லா தரவாக கோட்ரூ பண்ணிவிட்டு உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வாட் இஸ் த பேசிக் ஆஃப் சில்க் ஜுவல்லரி. சில்க் ஜுவல்லரினா என்ன? நீங்கள் நிறைய பேர் கண்டிப்பாக சில்க் ஜுவல்லரியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ சில்க் ஜுவல்லரினா என்ன, அது எப்படி பண்ணுறாங்க, அது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ சில்க் ஜுவல்லரி அப்படின்னா என்னன்னா, சில்க் யூஸ் பண்ணி தான் இந்த சில்க் ஜுவல்லரி பண்ணுறாங்க. இதுக்கு மெயினான ஒரு மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா சில்க் த்ரெட் ஜுவல்லரி. ஸோ சில்க் த்ரெட். ஸோ இந்த சில்க் த்ரெட் நீங்கள் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேங்கிள்ஸ், இயரிங்ஸ் அப்படின்னு சொல்லி நிறையாவே இதில் நம்ம கற்றுக்க போகிறோம். இதோட ப்ராசஸிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் இயரிங்ஸ் நம்ம கற்றுப்போம், நெக்லஸ் கற்றுப்போம், பேங்கிள்ஸ் கற்றுப்போம், அண்ட் எப்படி பேங்கிள் ரேப் பண்ணுறது அப்படின்றது சொல்லியுமே நம்ம ஈஸியாக இதில் எல்லாமே நம்ம கற்றுக்க போகிறோம். நெக்ஸ்ட் எப்படி நம்ம இயரிங்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ் ரேப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ பேசிக் ரேப்பிங் ஃபார் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற வேஸ்ட் கேலண்டர் ஷீட்டோ இல்லை எக்ஸாம் பேட்லேயும் நீங்கள் ஒரு 20 to 30 strands ஆஃப் சில்க் த்ரெட்டை நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கணும். கீழேருந்து மேலே ரொட்டேட் பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு கார்னரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிக் பண்ணி அது உங்களோட பேங்கிளோட எட்ஜ்லேருந்து ஆரம்பிச்சு உள்ளேருந்து வெளியில் விடணும். ஸோ இது எப்படி இந்த இயரிங்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு ரேப் பண்ணுறது அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் ஒரு ரெக்கார்டிங் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ அது நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் இதே சேம் ப்ரொசீஜர் தான் நீங்கள் இயரிங்ஸுக்குமே பண்ண போகிறீங்க. அதுக்கு நீங்கள் ஜும்கா பீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் இந்த பேங்கிள்ஸ் நம்ம முடிக்கும் போது நம்ம கம் அப்ளை பண்ணி நீங்கள் எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே நம்ம குந்தன் ஸ்டோன்ஸ், லக்ஷ்மி காயின்ஸ் அப்படின்னு வச்சு நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு அது நல்லாவே உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவான டிசைன் நீங்கள் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சேம் ப்ரொசீஜர் தான் சில்க் இயரிங்ஸ்க்கும் நீங்கள் ரேப் பண்ண போகிறீங்க. ஒரு பிளாஸ்டிக் ஜும்கா பீஸ் எடுத்துகிட்டு சேம் வே ஒரு 15 லூப்ஸ் நீங்கள் மேலேருந்து கீழே ரொட்டேட் பண்ணிவிட்டு பேஸோட சென்டரில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ரொட்டேட் பண்ணி எடுக்க போகிறீங்க. ஸோ இது எப்படி நான் சில்க் இயரிங்ஸுக்கும் பேங்கிள்ஸுக்கும் எப்படி நம்ம ரேப்பிங் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு நான் அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். பிக்சர்ஸாகவும் போடுறேன். அதே மாதிரி ரெடி வீடியோஸாகவுமே அதை கூட சேர்த்து உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது டே 3ல உங்களுக்கு சொல்லித்தருவேன். எப்படி நம்ம ரேப்பிங் ஆஃப் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸும் இயரிங்கும் பேசிக்காக எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றத டே 3ல உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ பேசிக் சில்க் த்ரெட் மெட்டீரியல்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிள்ஸ் பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் உங்களோட சைஸ் செட்டுக்கு மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைன்னா காமன் பேங்கிள் சைஸ் வாங்கிக்கலாம். ரொம்ப முக்கியமாக இருக்குது சில்க் த்ரெட், ஃபெவிக்ரில் க்ளூ வேணும், க்ளூ பென் வேணும், குந்தன் ஸ்டோன் வேணும். ஆஸ் யூஷுவல் சில்க் த்ரெட் கட்டர் அண்ட் சிசர் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மக்கிட்டே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணும்போது இந்த கோர்ஸுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே நாங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதில் என்னெல்லாம் டாபிக் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி பேங்கிள் ரேப்பிங், இயரிங் ரேப்பிங், குந்தன் ஜுவல்லரி, MDF ஜுவல்லரி, அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஆர்டிஃபிஷியல் பட்ஸ் வச்சு நம்ம எல்லாமே வந்து டாபிக்ஸ் வந்து கவர். நெக்ஸ்ட் பேசிக் ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் கண்டிப்பாக வேணும். பிளாஸ்டிக் ஜும்கா பீஸ் வந்து 3 சைஸஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்மால், மீடியம் அண்ட் லார்ஜ் சைஸ். இல்லை உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் வந்து புக் பண்ணி நீங்கள் அந்த சைஸில் கூட நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கலாம். இல்லை வந்து மீடியம் சைஸ்லேயும் லார்ஜ் சைஸ்லையும் நீங்கள் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா லார்ஜ் சைஸ் நீங்கள் வந்து சுற்றும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இயரிங் ஹூக்ஸும் பீசஸும் கண்டிப்பாக வேணும். ஸ்டட் டாப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மயில் மாதிரி ஃப்ளவர்ஸ் மாதிரிலாம் வந்து நிறைய கிடைக்குது. அண்ட் எல்லா ரா மெட்டீரியல்ஸுமே நம்மக்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் ஒன்ஸ் இந்த கோர்ஸ்குள்ளே வரும்போதே வந்து எல்லா ரா மெட்டீரியல்ஸுமே நீங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் போட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் இதுக்கான வாஷர்ஸு, ஃபெவிக்ரில், கட்டர், சிசர் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த பிக்சர் நான் காமிச்சிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்களா, இதுதான் வந்து பேசிக் ரா மெட்டீரியல் ஃபார் சில்க் த்ரெட் ஜுவல்லரி. ஸோ பேங்கிள், ஜும்கா பீஸ், அலிகேட்டர் கிளிப், சென்டர் கிளிப், MDF போர்ட் ஃபார் ரப்பர் பேண்ட்ஸ், இயரிங்ஸ், அப்புறம் எல்லாமே வந்து இதுலேயே வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இன்க்ளூடிங் குண்டன் ஸ்டோன்ஸ் எல்லாமே இதில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்தீங்க அப்படின்னா குந்தன் ஜுவல்லரி. ஸோ குந்தன் ஜுவல்லரின்னா இதை வந்து இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய ஆரி ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம குந்தன் ஜுவல்லரி வந்து நம்மளோட ப்ளவுசஸில் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அதுதான் வந்து அந்த குண்டன்ஸ் வச்சு தான் நம்ம இதில் வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். இது வந்து லைட் வெயிட் ஸ்டோன்லையும் மெட்டல் வச்சுலையும் இந்த குண்டன் வந்து ரெடி பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்து ஒரு ஃப்ளாட் ஃபாயில்டு பிளாக் கிளாஸ் ஸ்டோன் வச்சு உங்களுக்கு வந்து இதில் ரெடி பண்ணி உங்களுக்கு மார்க்கெட்ஸில் வந்து சேல்ஸ் ஆகுது. ஓகேங்களா, கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, பட் நீங்கள் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, பட் கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறையா வெப் பேஜஸ் அண்ட் அதர் க்ரோமெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே இதை பற்றி கொஞ்சம் ஐடியாஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த குந்தன் ஜுவல்லரியை வச்சு நம்ம என்னெல்லாம் லேர்ன் பண்ணிப்போம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஆக்சசரிஸ், பேங்கிள்ஸ் அண்ட் இயரிங்ஸ். பேங்கிள்ஸ் அண்ட் ஹேர் ஆக்சசரிஸ் நம்ம மெயினாக வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம். ஸோ இயரிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில்க் த்ரெட் இயரிங்ஸ், ஜான்பல் இயரிங்ஸ் ரெண்டுத்துலேயுமே நம்ம வந்து குந்தன் இயரிங்ஸ் வச்சு குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம இயரிங்ஸ் வந்து கவர் பண்ண போகிறோம். அண்ட் பேங்கிள்ஸில் பார்த்தீங்கன்னாலுமே சிம்பிள் குந்தன் ஒர்க், ஹெவி குந்தன் ஒர்க், லார்ஜ் குந்தன் ஒர்க் அப்படின்னு சொல்லி நம்ம நிறையாவே வந்து கற்றுக்க போகிறோம் பேசிக்காகவே. அண்ட் ஹேர் ஆக்சசரிஸ் அப்படின்னு கொண்டு வரும்போது குட்டி குட்டி ப்ரௌச் பின்ஸு, டிக்டாக் கிளிப்ஸு, ஹெட் பேண்ட்ஸு, ரப்பர் பேண்ட்ஸ்ன்னு சொல்லி நம்ம இதெல்லாமே வந்து பேசிக்காக வந்து கற்றுக்க போகிறோம். ஒரு சில ஹேர் ஆக்சசரிஸ் மட்டும்தான் நம்ம இப்போதைக்கு இந்த சம்மர் கிளாஸில் வந்து நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் செஷன் ஆஃப் சம்மர் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு இன்னுமே நிறையா கவர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களை சிலர் நிறைய டைப்ஸ் ஆஃப் குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. மேட் குந்தன் ஸ்டோன்ஸ், கிளாசி குந்தன் ஸ்டோன்ஸ், கோல்டு குந்தன் ஸ்டோன்ஸ், ஒயிட் குந்தன் ஸ்டோன்ஸ்னு சொல்லி நிறைய குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ குந்தன் ஸ்டோன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள், ட்ரையாங்கிள், ராக், ரெக்டாங்கிள், ஐ அப்படின்னு சொல்லி நிறைய ஷேப்ஸ் இருக்குது. நிறைய சைஸஸுமே வந்து மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து குந்தன் ஸ்டோன்ஸோட இமேஜஸ். இதில் வந்து உங்களுக்கு நான் 2 காமிச்சிருப்பேன். கிளாசி அண்ட் கிளாசி ஒயிட் ஃபினிஷ் வந்து காமிச்சிருக்கேன் அண்ட் கிளாசி கலர்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுலேயே வந்து மேட் குந்தன்ஸுமே இருக்குது. பட் எனக்கு அதுக்கான கரெக்டாக பிக் கிடைக்காதனால அதை நான் வந்து விட்டுட்டேன். ஸோ இதெல்லாமே எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இது எல்லாமே நம்ம பேஜ்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க, கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கூகுள் ஃபார்மும் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த காம்போ கிட் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி இந்த சில்க் ஜுவல்லரி பற்றி கற்றுக்கிட்டீங்க, இன்னுமே டீட்டெயில் தான் எனக்கு கொஞ்சம் கற்றுக்கிட்டா போடும், ஆனால் மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து 300 to 400 பட்ஜெட்குள்ளே நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணால் போதும். அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் வாங்கினா போதும். இருக்கிற மெட்டீரியல்ஸை விட்டுட்டு இல்லாத மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் அந்த அமௌண்ட்டில் வந்து வாங்கிக்கலாம். நியூவாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஃபுல் காம்போ கிட் ப்ரைஸோட நீங்கள் வாங்கும்போது ஒரு 700 to 800 ப்ரைஸ் அந்த மாதிரி உங்களுக்கு காம்போ கிட்டோட ப்ரைஸ் வரும். ஸோ எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு அந்த
பிக்ஸ்லலாம் காமிச்சேன் பார்த்தீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாம்பிள் பிக்ஸ் தான் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து கிட்டா வரும்போது உங்களுக்கு நல்லா ஒரு எப்படி சொல்றது? நல்லா ஒரு ஃபுல் கிட்டா உங்களுக்கு வந்து ஃபுல்லா வச்சு வந்துரும். ஸோ பேஸ்ட் ஆன் யூர் பட்ஜெட் நீங்க வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோர்ஸ் வந்து நியூவா ஜாயின் பண்றீங்க. சில்க் பத்தி நியூவா லேர்ன் பண்றீங்க. அதுக்கிட்ட ஐடியாவே இல்லாதவங்க வந்து கண்டிப்பா வந்து மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்க. பிகாஸ் வேற எங்கேயாச்சும் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியல்ஸ்க்கு அந்த பேர் வந்து தெரியாம போயிடும். ஸோ அவங்களுக்குமே வந்து அதை எடுத்து தரத்துக்கு ஈஸியா இருக்காது. ஸோ மேக்ஸிமம் நம்ம கிட்டே வந்து மெட்டீரியல்ஸ் வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஆன் யூர் பட்ஜெட் நீங்க வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸுமே 700 to 800 உங்களுக்கு எல்லா மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். டூல்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்க அதை வந்து அதுக்குள்ளேயே நீங்க வந்து சேர்த்து வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனலாக வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனி டைம் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. See you on next video.